ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். அண்ட் டேரெக்டாக இன்றைக்கி லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் நேற்று லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆச்சு, அண்ட் இன்றைக்கி நான் ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னோட மிஸ்டேக் தான். நேற்றுமே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு 1 ஹவர் எடுத்தது மிஸ்டேக் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி கேப் ஃபில்லிங் இருந்தது. ஆனா, நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, லைக் ஷார்ட்டா மொமெண்டம் குடுத்து இந்த ஹை வரைக்கும் போயிடும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நான் எடுத்திருந்தேன். என்னோட மிஸ்டேக் தான். ஆனா, இன்னைக்கு கேப் ஃபில்லிங் சூப்பரா ஒர்க் ஆயிருந்தது. மேபி கேப் ஃபில்லிங் லேர்ன் பண்ணவங்களுக்கு, கோர்ஸ்ல லேர்ன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க இன்னைக்கான லெவல்ஸ்ல நான் மெம்பர்ஷிப்ல 2 லெவல் குடுத்திருந்தேன். என்னென்ன லெவல் குடுத்திருந்தேன்னா, ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, இங்க இருந்து ரிவர்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சேஃப் அடிக்கிறீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க. இந்த லோவ கேப் ஃபில் பண்ணோம். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருப்போம். கேப்ப பெர்ஃபெக்ட்டா ஃபில் பண்ணிடுச்சு. லைக் நம்மளோட கேப் ஃபில்லிங்கோட டார்கெட்டே நமக்கு 75% வரைக்கும் தான். எக்ஸாக்ட்டா அத தாண்டியே நமக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜில பொறுத்தவரைக்கும். ஓகே. அதே போல நிஃப்டி நேத்து வியூ குடுத்திருப்பேன். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டியோட லெவல்ஸ் நேத்து. நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன குடுத்திருப்பேன்னா, இந்த இடத்துல நேத்து நான் ஒரு பேட்டர்ன் இந்த லைன் நான் உங்களுக்கு குடுத்திருக்க மாட்டேன். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மட்டும் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? நேத்து லெவல்ஸ் இது எத்தன பேர் வாட்ச் பண்ணீங்க? இன்னைக்கு எத்தன பேர் இந்த லெவல்ஸ வச்சு நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோ அகைன் இந்த ரேஞ்ச் ரிவர்சல். லோ அகைன் ரிவர்சல். அகைன் இப்போவே மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் பண்ணுது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல கன்சாலிடேஷன் இருந்திருக்கும். நீங்க லோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, இங்கவே நமக்கு நல்ல கன்சாலிடேஷன் தெரியுதுங்களா? இங்கருந்து நமக்கு ஹியூஜ் ஃபால். நான் எடுத்த நேத்து 24,615 சப்போர்ட்ல நமக்கு எக்ஸாக்ட்டா டச் பண்ணி ரிவர்சல் குடுத்துருந்து. நான் அதான் சொல்லியிருந்தேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இந்த 24,615 வந்தா நம்ம பையிங் பண்ணிக்கலாம்னோம். லோ டூ ஹை என்னமோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் ஈஸியா டார்கெட் குடுத்துச்சு. லைக் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தெரியும். சரிங்களா? மெம்பர்ஷிப்ல நான் அன்னைக்கு எங்க ரிவர்சல் குடுத்திருந்தேன்னா, இங்க இருந்து இது வந்து ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஓகே. சேஃபா எடுக்கிறவங்க லைக் இந்த கேப்ப ஃபில் பண்ணிட்டோம். இங்க இருந்து எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். கேப் ஃபில்லிங்கும் நமக்கு சூப்பரா மார்க்கெட்ல ஒர்க் ஆச்சு. அதே போல நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி வந்து லைக் இந்த ரேஞ்ச் மிட் விட்ல குடுத்துருக்கேன் நான் இன் பிட்வீன்ல. நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, 24,615 வரும். அங்கருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் அதே போல மூவ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் நெறைய பேர் எனக்கு ப்ராஃபிட் பண்ணி குடுத்துருந்தாங்க. எந்த லெவல்ஸுமே நான் குடுத்துருப்பேன் பாருங்க தெரியுங்களா? 24,650ல ஆல்மோஸ்ட் நெறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இதான் நமக்கு மெம்பர்ஷிப்ல ஒர்க் ஆகும். உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, கால்ஸ் குடுக்க மாட்டோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெறும் லெவல்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுவோம். அந்த லெவல்ஸ்ல வாய்ஸ் நோட் குடுத்துருவோம். இப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இங்கருந்து ரிவர்சல் ஆகும். அப்படின்ற லெவல்ஸ் குடுத்துருவோம். அந்த லெவல்ஸ் வச்சு நீங்க செல்ஃபா எடுத்துக்கலாம். ஈஸியாவே உங்களுக்கு புரியும். ஓகே. ஃபைன். அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா, டிஸ்கிரிப்ஷன் நம்பர் குடுத்துருக்கேன். நம்பர கிளிக் பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னா, ஜஸ்ட் டைரக்ட்டா டிஎம் பண்ணி உங்களுக்கு மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். அண்ட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும் ஏ டூ இசட். ஓகே. அண்ட் நெறைய பேர் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தெரியாம ஆ லைக் ஆ பிராண்டமா போய் பை அண்ட் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணுவாங்க. மறக்காம அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? ஃபைன். அண்ட் இன்னொன்னா, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் என்னன்னா, இந்த சப்போர்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெண்ட் லைன் நம்மளால டிரா பண்ண முடியும். இப்ப இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இந்த இடத்துல. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்னோட ஒப்பீனியன் லோல போச்சுன்னா, முடிஞ்ச வரைக்கும் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்க. இந்த லோல கிட்ட போகணும். ஏன்னா, இங்கருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். புரியுதுங்களா? இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும். நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்ததுன்னா, மல்டிபிள் டைம்ஸ் டச் பண்ணி நமக்கு நிஃப்டி வந்து ரிவர்சல் குடுத்துருக்கு. ஆ லைக் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோனுன்னா, மேபி இந்த 24,668 இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைய கிராஸ் பண்ணிட்டு சப்போர்ட் எடுக்குதுன்னா, இந்த ஹை வரைக்கும் நமக்கு ஈஸியா போயிடும். ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் வந்து நமக்கு செகண்ட் டார்கெட். இப்ப லோல போகுதுன்னா, நம்மளோட லாஸ்ட் ரிவர்சல் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான். இன்னைக்கு ஓய் டேட்டா இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது. இந்த 24,503ல ஓகே. இந்த பாயிண்ட்ல. இப்போ நாளைக்கு நிஃப்டியோட ஜோன் ஒண்ணு தான். இப்ப நமக்கு என்னன்னா, இந்த பாயிண்ட்குள்ளே இன்னைக்கு நான் ஒண்ணு சொல்லியிருப்பேன். ஸ்கேல்பிங்ல ட்ரேட முடிச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஹோப் நீங்க ஸ்கேல்பிங்ல பண்ணியிருந்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட்ல தான் பண்ணியிருப்பீங்க. குடுத்த லெவல்ஸ்ல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. தெரியுங்களா? இப்போ மார்க்கெட் வந்து இந்த ஹையும் கட் ஆகல. இந்த லோவும் கட் ஆகல. ஒரே ரேஞ்ச்ல முடிஞ்சுது. இன்னொரு விஷயம் நேத்து நான் சொல்லியிருப்பேன். நமக்கு நேத்தே மார்க்கெட் வாலடைல் குடுத்துருச்சு. நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் போக பாசிபிள்னு சொல்லியிருப்பேன். லெவல்ல பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும். அதே போல இன்னைக்கு லெவல்ல பிரேக் அவுட்டும் ஆகல. நமக்கு சைட்வேஸ் தான் போச்சு. நானும் இன்னைக்கு ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன். 5400 சம்திங். நான் ஓவர் ட்ரேட் பண்ணல. நான் அந்த லாஸோட க்ளோஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ட்ரேட் இந்த ட்ரேட் கிடைச்சது. ப்ரோ எடுக்கலாமா ப்ரோன்னா,
எடுத்திருக்கலாம். ஆனா, அது டிசிப்ளின் நம்ம பிரேக் பண்ற மாரி இருக்கும். இங்க எடுத்து இப்ப இந்த ட்ரேட் எனக்கு கிடைச்சது. லோ டூ ஹைன்னும்போது நான் ஒரு 300 குவான்டிட்டி, 225 குவான்டிட்டி நான் நிஃப்டில போயிருந்தேன்னா, அந்த லாஸ வந்து ஈஸியா ரெக்கவரி பண்ணி நான் 5000 ப்ராஃபிட்ல குளோஸ் பண்ணியிருக்க முடியும். ஆனா, அது டிசிப்ளின பிரேக் பண்ற மாரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, இப்ப இந்த ட்ரேட் எடுக்கிறேன்னா 100% ப்ராஃபிட் கிடையாது. இப்ப எடுக்கிறேன்னா, இதுக்கு நான் ஒரு 5000 லாஸ் செட் பண்ணி தான் ஆகணும்ல. அப்ப என்னோட லிமிட்ட நான் கிராஸ் பண்ற மாரி ஒரு நாளைக்கு ஓகேங்களா? ரிஸ்க் மேனேஜ்மென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நாளைக்கு வரலனாலும் நாளைக்கு ஒரு ட்ரேட்ல எடுத்து ப்ராஃபிட் பண்ண தான் போறோம். மினிமம் லாஸ் பண்ண போறோம். அப்படின்னும்போது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணுங்க. அன்னைக்கு தப்பு பண்ணிட்டீங்களா? நான் ஃபர்ஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணது என்னோட ஓன் தான். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும். அதுல அதுல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்லிங் பார்த்து எடுத்திருந்திருக்கணும். இந்த கேப் ஃபில்லிங் நான் பார்க்கல. கேப் அப் ஆயிட்டு இங்கேருந்து ரிவர்சல். ஆனா கேப் ஃபில்லிங்கோட ரூல் என்னன்னா, எஸ்டர்டேவோட க்ளோஸ்லிங் தான் ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா? அது ரெகுலரா பண்ணக்கூடாது இதுக்கப்புறம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் கரெக்ட்டா பண்ணா சரி. இப்போ நாளைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நிஃப்டியோட லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் என்னன்னா, இந்த பாயிண்ட் இது பிரேக் அவுட் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த ட்ரெண்ட் லைன மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் நோட் பண்ணணும். 24,518, 24,606 24,615, 24,668, 24,736, 24,771 இது எல்லாமே இதுவரைக்கும் போதும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. மேபி இது லோல கிராஸ் ஆகுது அப்படின்னா, அடுத்த சப்போர்ட் எங்கன்னு உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? இன்கேஸ் இத தாண்டி இப்ப நான் குடுத்த லெவல்ஸ தாண்டி போகுதுன்னா மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே. ஃபைன். இதான் நமக்கு நிஃப்டி லெவல்ஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி என்னன்னா, இதுல நீங்க கிளியரா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் நமக்கு ஸ்லோவா சேஞ்ச் ஆகுது. நேத்து நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்குங்களா? நமக்கு இந்த பாயிண்ட் நமக்கு ஒரு ஹை, லோ அப்ப நமக்கு என்ன பாசிபிள்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். ட்ரெண்ட் நமக்கு ஸ்லோவா மார்க்கெட் வந்து அப்ல போக பாசிபிள் இருக்கு. ஓகே. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லைன கொஞ்சம் நான் டாப்ல டிரா பண்ணிக்கிறேன். ஏன்னா, இந்த விக்ல தான் நெறைய ரிஜெக்ஷன் எடுக்குது. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் நான் இன்னைக்கு புதுசா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த 54,000 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 54,746 என்ற ஜோன கட் பண்ணி நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல குளோஸ் வைக்கணும். ஏன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எந்த இடத்துலயுமே குளோஸ் வச்சிருக்காது. நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மேல க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் எடுத்தா நம்ம தாராளமா ட்ரெண்ட் மாறிடும் இதுக்கப்புறம். ஓகே. நாளைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் சொல்லிர்றேன். இப்போ இந்த லோ டூ ஹைன்னும்போது நமக்கு என்னன்னா, கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனா இந்த ஹை வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணலாம் தாராளமா. ஓகே. பார்க்கலாம். ஆ நாளைக்கு வாலடைல் ஏன்னா ட்ரெண்ட் நாளைக்கு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ண பாசிபிள் இருக்கு. இப்போ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நமக்கு நல்ல கால் ஆப்ஷன் போகும்னா, நமக்கு அன்னைக்கு டே ஃபுல்லா கால் ஆப்ஷன் போக பாசிபிள் இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன். அந்த ரேஞ்ச நம்ம கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரெண்டுக்கான வியூ போகலாம். ஓகே. இந்த லெவல்ஸ் சொல்ற லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா, 54,746ன்ற ஜோன கட் பண்ணி க்ளோஸ் வச்சு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா, இந்த ஹை வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் இது வரைக்கும் நமக்கு மூவ் ஆயிடும். பொறுமையா தான் போகும். ரொம்ப ஃபாஸ்ட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பொறுமையா தான் போகும் நமக்கு மார்க்கெட்ல. இல்ல நாளைக்கு லோ கட் ஆகுதுன்னா, இந்த லைன கட் ஆகட்டும். லைக் ஒரு ஹை இந்த ரேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா? இந்த லோவ கட் ஆகட்டும். லோ கட் ஆயிட்டு 54,600ல திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா, திருப்பி இந்த லோ வரைக்கும் நமக்கு ஃபால் ஆயிடும் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும். ஓகே. இதான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். லைக் டிரா பண்ண பாருங்க. பிரேக் அவுட் குடுத்தோம்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ரீடெஸ்ட் அகைன் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் டார்கெட்ல க்ளோஸ் பண்ண பாருங்க. தேர்ட் டார்கெட் என்னும்போது ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல. ஓகே. இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்க புட் ஆப்ஷன் போச்சுன்னா இந்த ரேஞ்சிலே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் வந்து 54,230, 54,409, 54,623, 54,746, 54,858, 54,912, 54,031 இதான் நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். இன்கேஸ் இந்த லெவல்ஸ தாண்டி போகுது, இந்த லெவல கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா, நாளைக்கு நான் மெம்பர்ஷிப்ல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக் குடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லெவல்ஸ தெரிஞ்செடுப்பாங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐகான யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ குடுத்துருக்கோம். பேங்க் ஆஃப் பரோடான்னு ஒரு ஸ்டாக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. அத போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு அண்ட் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க. எப்படி லெவல்ஸ் ஒர்க் ஆகுதா? இல்லையா? லெவல்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன மிஸ்டேக் நீங்க பண்றீங்க? இப்ப நான் இன்னைக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா அத புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அதேபோல நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கன்னு பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே. மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.